அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய காணொலிகள், ஒவ்வொரு காணொலிகளிலும் ஒவ்வொரு எம்சிக்யூஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் பயாலஜி ரிலேட்டடாக கொஷின் நம்பர் 57 என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. இதில் ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின், அதுக்கடுத்து கிரை 1 ஏபி, அடுத்து கிரை 1 ஏசி, இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆல் கால்ட் அஸ் ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிசன். அந்த மெடிசன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு லெசன்லேருந்து உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் 12th ஸ்டாண்டர்ட் புக் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் இது உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின். ஸோ டோட்டலாக வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்குது உங்களுடைய 10வது லெசன். அந்த 10வது லெசன் தான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பாடம். அதில் பாருங்கள், ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் யூஸ்டு டு ட்ரீட் எம்பிசீமா அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் கொஷின். ஸோ அதனால் ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் வந்து 3. ஸோ அப்போ இந்த இடத்துல 3 இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு கிரை 1 ஏபி, இது ஒரு ஜீன். பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் இந்த ரெண்டு ஜீனும் பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து 2 விதமான பெஸ்ட்டுக்கு வந்து டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அது கிரை 1 ஏபி எந்த பெஸ்ட்டை தாக்குது, கிரை 1 ஏசி எந்த பெஸ்ட்டை தாக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கொஷின். அது காட்டன் பால் வாமா அல்லது கான் போரரா அப்படிங்கிறதுக்கும் டைரெக்டான ஆன்சர்ஸ் உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிரை 1 ஏசி அண்ட் கிரை 2 ஏபி. நம்ம கேட்டிருக்கிறது கிரை 1 ஏசி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து கிரை 1 ஏபி கேட்டிருக்கிறாங்க. கிரை 1 ஏபி வந்து கான் போரர், அதுக்கு எகென்ஸ்டாக வந்து ஒரு ஜீனு. அந்த ஜீன் வந்து சில சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதனுடைய கட் ரீஜனில் வந்து ஆல்கலைன் பிஹெச்சை வந்து உருவாக்கி அது வந்து சாக செஞ்சிடும் அந்த கான்போரரை. அதே மாதிரி தான் இந்த கிரை 1 ஏசியும். அது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பால் வார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டு. அந்த பெஸ்ட்டுக்கு அகென்ஸ்டான ஒரு ஜீன். இந்த 2 ஜீனுமே பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பிடி காட்டன் அப்படின்றதில் இன்கார்பரேட் பண்ணலாம். ஸோ அப்போ கிரை 1 ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்னது, இந்த இடத்துல கான் போரர் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து கிரை 1 ஏசிக்கு காட்டன் பால் வார்ம்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிறது ஏடிஏ டெஃபிஷியன்சி. இதுவுமே வந்து உங்களுடைய புக்கில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஏடிஏ அப்படிங்கிறது வந்து அடினோசின் டிஅமினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இந்த என்சைமினுடைய டெஃபிஷியன்சியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு 1990வது வருஷத்தில் ஒரு 4 வயசு குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு வந்து இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்குறதன் மூலமாக அந்த ஏடிஏ டெஃபிஷியன்சி வந்து சரி செய்யப்படுது. அந்த டெக்னிக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த இடத்துல டி அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னாக்க இந்த ஏடிஏ டெஃபிஷியன்சி. அப்போ இந்த கொஷனுக்கு உண்டான ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். இந்த சி ஆப்ஷனில் ஏ அப்படிங்கிறது வந்து 3, ஆல்ஃபா அப்படிங்கிறதுக்கு எம்ஃபிசிமா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பி கிரை 1 ஏ பிங்கிறதுக்கு வந்து கான் போரர் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சி அப்படிங்கிறதுக்கு காட்டன் பால் வார்ம். நெக்ஸ்ட்டு டி அப்படிங்கிறதுக்கு என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிங்கிறதுக்கு வந்து ஏடிஏ டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது. எல்லாமே உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணது தான். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.